வணக்கம். இந்த வீடியோவில் 2005 என்பிஹெச்எம் எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. பிக் அவுட் த யூனிட்ஸ் இன் இசட் அட்ஜைனிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இந்த ஒரு இது வந்து இன்டெக்ரல் டொமைனை ஃபார்ம் பண்ணும். இசட் அட்ஜைனிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இந்த இன்டெக்ரல் டொமைனில் இருக்க யூனிட் எலமெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான இன்டெக்ரல் டொமைன்ஸ் இருக்குது. அதாவது இட்ஸ் அட்ஜைனிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டினா அது இப்படி இருக்கும். a + b ஸ்கொயர் ரூட் d a and b ஆர் ஃப்ரம் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். அதுபோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -d இருந்ததுன்னா இங்கே i வரும். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். a + ib ஸ்கொயர் ரூட் ஆஃப் d வேறு a and b ஆர் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். அப்போ இந்த இன்டெக்ரல் டொமைனில் இருக்க யூனிட் எலமெண்ட்ஸு, இர்ரெடியூசிபிள் எலமெண்ட்ஸு, ப்ரைம் எலமெண்ட்ஸ் பற்றிலாம் நம்ம படிக்கணும்னா இந்த நார்ம் ஃபங்க்ஷன்ஸ் தெரியணும். இந்த இன்டெக்ரல் டொமைனில் இருக்க எலமெண்ட்ஸில் நார்ம் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ a + b ஸ்கொயர் ரூட் ஆஃப் d அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதோட நாம்ன்றது மாடுலஸ் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்டூ d. அதுபோல் a + ib ஸ்கொயர் ரூட் ஆஃப் d ஓட நாம் வந்து மாடுலஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டி. இங்கே இந்த மாடுலஸ் கூட தேவையில்லை. ஏன்னா இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டி இது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். ஸோ இது நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டின்னு கூட எழுதலாம். அண்ட் இதோட 4 ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதை வச்சு ஓகே, இதை பற்றி நம்ம பெருசாக இங்கே பேசலை. நம்மளோட போன வீடியோவில் நம்ம இதை பேசியிருக்கோம். வேணும்னா அதை போய் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இன்டெக்ரல் டொமைனில் இருக்க யூனிட்ஸ் என்னன்றது கேட்குறாங்க. ஸோ இந்த நாம வச்சு யூனிட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி 3 நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் நான் இது எல்லாமே இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, நாம் வந்து ஒன்றா இருக்குது. ஒரு எலமெண்டோட நாம் ஒன்றா இருக்குன்னா அந்த எலமெண்ட் வந்து யூனிட் எலமெண்ட்டாக இருக்கும். யூனிட் எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நாம் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இந்த டைப் ஆஃப் இன்டெக்ரல் டொமைனு. இதோட நாம் என்ன? நாம் ஆஃப் a + b. இங்கே எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ல் இருக்கும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்குன்னா நாம் வந்து என்ன? மாடுலஸ் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 3b ஸ்கொயர். ரைட், இதுதான் நாம். அப்போ இந்த ஒரு எலமெண்டோட நாம ஃபைன் பண்ண போகிறோம். எந்த எலமெண்ட்டுக்கு நாம் 1 வருதோ அதுதான் யூனிட் எலமெண்ட்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு பார்ப்போமே. ஃபஸ்ட் எலமெண்ட்டை நாம் ஃபைன் பண்ணுங்கள். நாம் ஆஃப் -7 + 4√3. ஸோ a ஸ்கொயர் இஸ் 49 minus 3 into b ஸ்கொயர் 16. ஸோ 49 இது 48 மைனஸ் பண்ணால் 1. ஸோ அப்போ இது வந்து யூனிட் எலமெண்ட்டு. கரெக்டு. அடுத்த எலமெண்ட்டுக்கு என்ன வரும்? நாம் ஃபைன் பண்ணுங்க. நாம் ஆஃப் 5 + 3√3. மாடுலஸ் ஆஃப் a வந்து 5ங்க. ஸோ 25 மைனஸ் 3 இன்ட்டு b வந்து 3. இப்போ 3 ஸ்கொயர் இஸ் 9, 27 வரும். ஸோ -2 மாடுலஸ் எடுத்தால் +2. இது யூனிட் எலமெண்ட் கிடையாது. தேர்ட் எலமெண்ட் வந்து 2 மைனஸ் √3. ஸோ a வந்து இங்கே 2. ஸோ a ஸ்கொயர் இஸ் 4 மைனஸ் 3 டைம்ஸ் b வந்து 1. ஸோ 3 டைம்ஸ் 1 இஸ் 1. ஸோ அப்போ இது வந்து 1 கிடைக்குது. ஸோ அப்போ நாம் வந்து இந்த எலமெண்ட்டுக்கு 1 கிடைக்கிறனால இது யூனிட் எலமெண்ட்டு. டியில் இருக்க எலமெண்ட் வந்து அதோட நாம் ஃபைன் பண்ணால் -3 -2√3யோட நாம் வந்து மாடுலஸ் ஆஃப் a வந்து -3. அதோட ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 3 இன்ட்டு b வந்து 6 இருக்குது. சரி, b வந்து 2 இருக்குது. 2 ஸ்கொயர் இஸ் 4. ஸோ 9 மைனஸ் 12 இஸ் 3. ஓகே, -3 மாடுலஸ் எடுத்தால் +3. ஸோ 3 வரனால இது யூனிட் கிடையாது. நாம் வந்து 3 வரனால இது யூனிட் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஒரு இன்டெக்ரல் டொமைனில் யூனிட் எலமெண்ட்ஸ் வந்து -7 + 4√3. இங்கே வந்து 2 மைனஸ் √3. சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்திருந்ததுன்னா இதோட நாம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான். அது ஏன்றத இங்கே இருக்க இந்த நாம வச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.